சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி தன்னோட பக்கத்தை நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு, அந்த அளவுக்கு தப்பா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம பேச போறோம், அவங்க வாழ்க்கையில என்னதான் பிரச்சனைன்னு நம்ம விசாரிக்க போறோம். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் ஆமா கொடுத்தீங்க. மேடம், சத்தியமா அதுதான் உண்மை மேடம். நான் எங்கனால இப்போ நான் சத்தியமா அடிச்சு சொல்லுவேன். நீ பீரு குடிச்சிட்டா இல்ல எனக்கு நல்லா இருக்கும். நான் வேணும் தர, நீ குடிச்சுதான் ஆகணும். இது நீ குடிச்சிட்டு செஞ்சினா நான் உனக்கு என்ன ஒண்ணுமே நான் செய்யறேன்னு சொல்லுறேன். கண்டிப்பா கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட தனியே இருந்தா தங்கச்சியை கூட கொண்டு போய் வச்சுக்க மாட்டாரு. இல்ல மேடம், நம்ம கலாச்சாரம். புரியுதா? புரியுது மேடம் நீ சொல்றது. அம்மா இருக்கும் போது நீ அம்மா கிட்ட போகாம எதுக்கு அவரோட போய் இருக்க? உங்க பேரு? மணி. சரி. எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் சின்ன பிரச்சனை. சும்மா இது மாதிரி மொபைல் வச்சுருந்தேன். இந்த மொபைல் அடிக்கடி எங்களுக்கு ரிப்பேர் ஆகும். இப்போ ரிப்பேர் ஆகி போச்சு. அவங்க கையில் நாங்கள் தான் கொடுத்துருந்தோம் இது மாதிரி மொபைலை. அது கொடுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணி தரேன்னு சொல்லிவாங்கன்னா, நீ கேட்குறேன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி ஓங்கி போட்டு வச்சிட்டாங்க மேடம். அதுக்கு ஒரு அடி அவங்கள அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு உடனேயும் கோச்சிக்கிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு தேவான்னு ஒருத்தர், அவங்க பேருக்கு சும்மா அண்ணன், ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தான் அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க நான் அவங்க வீட்டில் ஒரு மருமகன், அவங்க வீட்டில் தான் அவங்க இருக்கான். இல்ல எனக்கு புரியல. யார் அவரு? அவரு அவங்களுக்கு தூரத்து சொந்தம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் மேடம், இந்த சின்ன சண்டைக்கு அவங்க கோச்சின்னு போயிட்டாங்க. கோச்சின்னு போய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா குடும்பத்துக்கு கிடங்கு 1.5 வருஷம் ஆகுது. சரி, இப்ப சின்ன பிரச்சனை சொல்றீங்கல்ல, இது எத்தனை வருஷம் கழிச்சு வந்தது? இப்பதானே வந்தது. ஆமா. அப்ப இவ்வளவு வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திட்டு அப்புறம் உங்களை விட்டுட்டு போய் இன்னொருத்தரோட குடும்பம் நடத்துறாங்க சொல்றீங்களா? உண்மை என்னது சொல்லுங்க. இல்ல மேடம், அடிச்சேன். அடிச்சேன் சொன்னீங்க. ஒரே அடிதான் கேளுங்க. அடிச்சேன், ஆனா அவங்களையும் ஒன்றும் இல்ல. என் முடியும் அவங்க எதுக்கு அடிச்சீங்க? மொபைல் வச்சிட்டாங்க மேடம். இல்ல உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் மேடம். இல்ல நீங்க போய் சொன்னீங்கன்னா நான் பேசி பிரயோஜனம் இல்ல. ஐயோ நிஜமாவே உண்மைதான். சும்மா ஒரு மொபைல் கேட்டதுக்காக எல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு, 14 வருஷம் இருக்குமா? 14 வருஷம் கழிச்சு மொபைல் கேட்டதுக்காக எல்லாம் சண்டை வராது. இல்ல, ஆரம்பத்துல சண்டைன்னு ஆரம்பிச்சது இதுதான். மொபைல் கேட்டேன், அப்புறம் இதுக்குள்ளார நான் மேடம், நாங்க 3 பேர், நானே எங்க சின்ன பையன், அவன் மாலை போட்டுக்கிறான் ஐயப்பனுக்கு. அடுத்தது ஒரு பெரிய பையன் மாலை போட்டிருக்கான் ஐயப்பனுக்கு, நானும் மாலை போட்டிருக்கேன். கோயிலுக்கு போறதுன்னு சொல்லி சின்ன சின்ன சண்டை தான் இருக்கும். ஆனா சண்டை பேசினே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அவரு கூட போயிடுவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா காலைல வருவாங்க. இப்போ சண்டை இவங்க வேற ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்துறாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு போல. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுங்களா? 15 வருஷம் குடுத்தனம் பண்ணோம், திடீர்னு ஒரு நாளைக்கு சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க, அஃபேர் ஆயிடுச்சு, அப்புறம் அவங்க கூட குடும்பம் நடத்துறாங்கன்னு ஒரு மாதிரி ஜம்பிங் இது இருக்கு. ஒரு கோர்வையா வரல, நம்ப முடியறது இல்ல. நீங்க அவங்களுக்கு விசாரிச்சு, அவங்க இப்பவும் சொல்றேன், அவங்க 100% உண்மைதான் பேசுவாங்க. எங்க ஒய்ஃபு
அதே மாதிரி 100% நானும் உண்மை தத்துல பொய் உண்மை சொல்லி எனக்கு எந்த லாபம் இல்லை, பொய் சொல்றதுனால எனக்கு நஷ்டமும் கிடையாது. என் ஒய்ஃபு அவங்க அவங்க பேர் என்ன? சௌந்தர்யா அவங்க பேரு. நீங்க ஒரு பொது மேடையில பேசிட்டு இருக்கீங்க, ஆமா உங்க மனைவி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமா. அது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. உங்கள்ட்ட நான் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சௌந்தர்யாட்டையும் கொஞ்சம் பேசிக்கிறேன். பேசுங்க மேடம். சரிங்களா? Okay. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே மேடம். ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னாச்சுமா? கல்யாணம் ஆனதுலேருந்து நிம்மதியாகவே இருந்ததே இல்லை மேடம். கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இருந்து சண்டை 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 தான். எப்போ பார்த்தாலையும் எதுக்கு சண்டை? சந்தேகம், ரொம்ப சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். நீங்க சந்தோஷமாவே இருந்தது இல்லையா? இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு உங்க கல்யாணம் கல்யாணம்? ஆனதுலேருந்து அம்மா 3 மாசத்துல இங்கிருந்து வந்து கூட்டின்னு வந்துட்டு பெரிய பையன் வயசுல நின்னோன்னா ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து ஒரே சண்டை. இந்த பையன் எனக்கு பிறக்கல, யாருக்கோ வாங்கிச்சுக்கிறா அப்படின்னு. எல்லாம் பேசுறது எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான். ஏன் அப்படிமா? தெரியல மேடம், அவங்க அப்படிதான் ஒரு எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி சொன்னீங்க? 16 வருஷம். 16 வருஷமா அப்படிதான் இருக்கீங்களா? இந்த 5 வருஷம் தான் சார் மேடம் இங்கே வந்து சென்னையில் வந்து அண்ணன் கூட்டு வந்து விட்டாரு. நான் இருக்கிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் பிறந்த பிறகு 5 மாசத்துல தூக்கிட்டு வந்தேன். அதில் 4 வருஷம் தான் நல்லா இருக்கேன். இந்த 1 வருஷமா ரொம்ப சண்டை. இந்த 1 வருஷமா நீங்க எங்க இருக்கீங்க? 1 வருஷமா அண்ணன்கிட்ட தான் இருக்கேன். அண்ணன்னா உங்க கூட பிறந்த அண்ணனா? அண்ணன்னா அம்மாவுக்கு தாய்மாமா பையன். அவர் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. அவரே உங்க வீட்டுல இருக்காரு? அவர் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் தான் மேடம் இருக்கிறாரு. ஏன் அங்கே இல்லாத எங்கள் வீட்டில் தான் வந்து வளர்ந்துட்டாரு, அங்கேயே இருந்துட்டாரு. மாமியார் மாமனார்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்க எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலயே 2 வருஷத்துலயே இறந்துட்டாங்க. அப்ப கேட்டாங்களா உங்க புருஷனை ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு? கேட்டதுக்கு இவ தான் சரியில்லை, அவர் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம். சொல்லுமா, பரவாயில்ல சொல்லு. அவர் அசிங்கமா இது பண்ண சொல்றாரு மேடம். அதனால தான் முக்கியமா சண்டையே வருது. எப்படி ரொம்ப செக்ஸ்ல வந்து அதிகமா இது பண்றாரு. இப்போ முக்கால்வாசி சண்டை வந்ததுக்கு காரணமே சின்ன பையன் வீடியோ எடுத்து இந்த செல்லில் படம் வச்சுன்னு பார்க்குறாங்க. சின்ன பையன் அதை எடுத்து நோண்டி பார்க்குறான். அது கேட்டதுக்கு அப்படிதான் நான் வச்சிருப்பேன். அதில் எப்படி இது பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ண சொல்கிறாரு. அதனால தான் சண்டை வந்து அப்படி இருந்தாலும் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் உனக்கு எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் நான் வாங்கி தருவேன். நான் வாங்கி தர மாட்டேன், நீ பட்னியே தான் இருக்கணும், இப்படி இரு, இதில் இரு, என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி நீ பண்ணாதான் நான் உனக்கு உனக்கு என்ன நினைக்கிட்டே நான் வாங்கி தருவேன். 15 வருஷம் எப்படிமா குடும்பம் நடத்துனீங்க? ரொம்ப அசிங்கமா கேட்குறாரு மேடம், பண்ணுறாரு அப்படியே. அது வீடியோ காமிச்சு அது என்ன பண்ணுறாங்க அப்புறம் பண்ணுன்னா எப்படி மேடம் பண்ண இருக்க முடியும்? இதெல்லாம் யாருக்கும் சொன்னதே கிடையாது மேடம், வீட்டில் கூட சொன்னதில்லை. எல்லாரும் கேட்பாங்க, இதனால சண்டை போடுற, சண்டை வருது, நீ வந்துடுறேன்னு கேட்பாங்க. நான் சொல்றதே இல்லை. அப்படி இல்லையா, நீ பட்னி நான் சாப்பாட்டு காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. உங்க அம்மாட்ட சொல்லலையா நீ இது? யாருக்கிட்டுமே சொல்றது, அக்கா தங்கச்சிங்கிட்டையும் சொல்லலையா? யாருக்கிட்டுமே சொல்றது இல்லை. இது எப்படி மேடம் நான் சொல்றது அசிங்கமா? அப்புறம் இப்போ தீபாவளிக்கு பசங்க அங்கே ஊரில் இருந்தாங்க. அப்போ துணி எடுத்து லெட்டர் எழுதி அனுப்பிச்சுக்கிறாரு, முன்னாள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கிறாரு மேடம். என்னம்மா? முன்னாள் அப்பா துணி எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கிறாரு பசங்களுக்கா? பசங்களுக்கு. இந்த 15 வருஷம் சேர்ந்து தான் வாழ்ந்தீங்களா? பிரிவு இருந்ததா? இருந்தது மேடம். கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தாங்க ஊரில். அது சின்ன பையன் பிறகாத்துன்னா ஊரில் தான். அப்போ அது அந்த 3 மாதம் கழிச்சு போனீங்க சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் மறுபடியும் பிரிஞ்சு போனீங்களா? அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுச்சுன்னு 2 வாட்டி போய் இருந்துக்கிறேன். நிறைய அம்மா வீட்டில் தான் இருந்துருக்கிறேன். அவரை பிரிஞ்சு இருப்பீங்கல்ல, பிரிஞ்சு போயிட்டு எவ்வளோ நாள் கழிச்சு திரும்பி வருவீங்க? ஒரு 6 மாதம், 2 மாதம், இல்லை 1 வருஷம். அப்படியா? அப்போ இந்த 1 வருஷம்லாம் அவர் தனியாக தான் இருப்பாரு? தனியாக தான் இருப்பாங்க. உங்களை அடிக்க கூட்டுன்னு வந்து எல்லாத்தையும் ஏமாலியே சொல்லிட்டு, ஆனால் நான் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாரு? நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லுவார்.
இவர் சாப்பாடு சரியா செய்யறது இல்ல, ம். துணி துவைச்சு போறது இல்ல, எனக்கு மதிக்கிறது இல்ல. அது என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் சொல்லுவார். ஆனா என்னால சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு மேடம், பாட்டில் வாங்கிட்டு வந்து நான் கொடுக்குறேன், அதை குடிச்சிட்டு நீர் என் கூட அப்படின்றாரு மேடம். எப்படி மேடம் இருக்க முடியும்? அது போல நான் 2 வாட்டி இந்த வாந்தியில கூட எடுத்துக்கிறேன் மேடம். அப்படியெல்லாம் நான் இருக்கணுமா மேடம்? என் பையன் இவ்வளோ வயரன் மேடம், என் பையனை போட்டு பாருங்க மேடம். ஏம்மா தைரியம் இல்லாம இருக்கீங்க? ஏன் இவ்வளோ பயந்துக்கிறீங்க? அவர் பேசுறது அதிகமா பேசுறாரு மேடம். தேவடியா, ரொம்ப என்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைன்னு கிடையாது, அவ்வளோ ஒரு வார்த்தை. எங்க வீட்டில் வந்து கேட்குறவங்களும் ஒரு மரியாதையா கொடுக்கறது இல்லை மேடம். அவ்வளோ ஒரு அதிகமா இந்த பொண்ணோட முகத்தை பாருங்களேன், அவ்வளோ டயர்டா இருக்கா அவ. மென்டலி பிசிக்கலி எல்லாம் டயர்டா இருக்கா. ஏம்மா தைரியமா இருக்க வேண்டாமா? இப்படி பயந்தா எப்படி? நான் இது வரைக்கும் என் வீட்டில் கூட சொன்னது கிடையாது. எங்க அண்ணன் நான் பசங்களை கூட்டு போய் நான் செத்துறேன்னு சொன்னேன். அதுக்கு நீ ஏன் சாவற? ஆமா வரட்டும், நீ போகாத, இன்னொன்னா நாங்கள் அதுக்காக நான் உன்னை பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ வீட்டில் வந்து அவனா வரட்டும், நீ போயிடணும்னா இது குடும்பம் இது அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னாரா? என்ன சொன்னார் மேடம். இப்போ இல்லைன்னா உங்க விருப்பம் என்னதுமா? எனக்கு வேணாம் மேடம், எனக்கு இவ்வளோ அசிங்கம் பண்றதுக்கு எனக்கு வேணாம் மேடம். எனக்கு பசங்களை வச்சு நான் பார்க்குறேன் மேடம். பசங்க யாரு கூட இருக்காங்க? என் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எப்படி மறுபடியும் வந்து இருந்தீங்க அவரோட? வேற வழி இல்லாத நான் வந்து இருக்குது மேடம். யார் உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க? யாரு அம்மா. கட்டாயப்படுத்துறாங்களா அவரோட போய் வாழறதுக்கு? ஏன்? பாக்குறவங்க நினைப்பாங்க, 2 தங்கச்சி கல்யாணம் ஆகாது இருக்குது, நீ வந்திருந்தேன் என்ன பண்றது, நீ நீங்க தான் முதல் பொண்ணா? அப்பா இல்ல, நான் 2வது மேடம். உங்க புருஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க தான் தப்பான உறவு வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. நீங்க ஒன்னா இப்ப கூட வாங்க மேடம், வீட்டுக்கு போகலாம், ஊருக்கு முடியாத்துல போய் கேட்கலாம், சம்பளூர்ல போய் எங்க ஊர்ல போய் கேட்கலாம் சொல்லுவாங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அவரை விட்டு கிளம்புற அளவுக்கு 15 வருஷம் குடும்பம் பண்ணிட்டீங்க, கஷ்டமோ நஷ்டமோ பிரிஞ்சு போய் திரும்ப வந்து சேர்ந்து எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ அவரை விட்டு விலகிறதுக்கான அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது? அவரு அதுதான் மேடம், இதுல இது மாலை போட இது பண்ணியிருந்தாங்க, நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் கூப்பிட்டாரு, என்னால் முடியாது, நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அதோட அன்னிலேருந்து பேசுறதே இல்லை. சின்ன சண்டை வந்தோட ஒரு 3 மாதம் 6 மாதம் பேசுறது இல்லை மேடம். பேசுறது கிடையாது, சாப்பாடு காசும் கொடுக்கறது கிடையாது. ஒரு சரி, நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் இப்போதான் மேடம் போறேன் அப்ப வேலைக்கு. காசு கொடுக்கலன்னா எப்படி குடும்பம் நடத்துவீங்க? காசே கொடுக்க மாட்டாங்க மேடம். 200 ரூபாய் 100 ரூபாய் தான் தருவாரு. இது வரலையுமே அவர் சம்பளம் எனக்கு என்னன்னு தெரியாது. இல்ல அன்னைக்கு வாங்குறது எதுக்கு கூட சண்டை தெரியாது. வந்தது சொன்னீங்க? இந்த இதுக்கு தான் கூப்பிட்டு சண்டை வந்தது. அதுலேருந்து தான் பிரிஞ்சு வந்தோம். சாப்பாடு நான் செஞ்சு வச்சா சாப்பிட்றது கிடையாது, ஹோட்டலில் வேணும் கொடுக்கும் சாப்பிடுவாரு. மணி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்க பேசுறது? கேட்டு இருக்கேன் மேடம். எவ்வளவு தூரம் உண்மை? அதெல்லாம் பொய் மேடம். கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க தான் எந்த தப்பும் பண்ணல, அந்த பொண்ணு இன்னொருத்தரோட குடும்பம் நடத்துறாங்கன்னு எல்லாம் சொன்னீங்க. அவங்க சொல்றது வேற விதமால இருக்கு. பொய் மேடம், அவங்க பேசிக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க பாருங்க. பேசுறது. இப்போ உட்காருங்க. இப்போ ஒரு பையன்ஸ் அவங்க கையில் தான் வாங்கி மாதிரி நான் பசங்களே படிக்க வைப்பேன். ம். இவங்களுக்கு சொன்னதுல உங்க உண்மை தான் சொல்லுவாங்க, பொய் பேச மாட்டாங்க இவங்களும். ம். அது 200 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னேன், எல்லாமே சகலமா வாங்கி தான் இருப்பேன். அரிசியில் வாங்கி போட்டிருப்பேன், கோயம்பு சொல்லு எல்லாருக்கும். இந்த காய்கறி அந்த அவங்க எல்லாமே உண்மைதான் சொல்லுவாங்களா? உண்மை தான் சொல்லுவாங்க, பொய் பேச மாட்டாங்க. ம். அப்ப இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான். எதுலாம் இப்ப இது வரைக்கும் 1 2 உண்மை தான், மற்றதெல்லாம் உண்மை கிடையாது. அப்ப நீங்க பொய்ய பேச மாட்டாங்க சொன்னீங்க. அதான் மேடம், இப்போ இங்க வந்து போய் பேசுறாங்க, அப்படித்தான் இருந்தவங்க அவங்க போய் பேச மாட்டாங்க, உண்மைதான் பேசுறாங்க. ஆனா அதுல 1 2 சொன்னதுலாம் உண்மை தான். எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்? அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான் மேடம். 200 ரூபாய் கொடுக்குறாரு, மாத்தி மாத்தி பேசக்கூடாது. காசை கொடுக்க அவங்க வேலைக்கே போல மேடம். இப்போதான் 1 வருஷமா அவங்க வேலைக்கு போறாங்க. காசை நான் கொடுக்கணும், எப்படி அவங்க குடும்பத்தை இருப்பாங்க? பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? இல்ல மேடம், ஒரே வார்த்தை, நீங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா ஏதோ மொபைல் போச்சுட்டாங்க தான் சொன்னேன் மேடம். எதுக்கு மொபைல் உடைச்சாங்க? மொபைல் என்ன இருந்தது? சொல்றேன் மொபைல் ஒண்ணும் கிடையாது. என்னமா இருந்தது மொபைல்ல? நான் இவர் பண்றதெல்லாம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு போனை கொடுன்னு கேட்டாங்க. அதனால நான் தூக்கி போட்டேன் தான். சரி வச்சிருந்தான். இல்ல நான் இல்லைன்னு சொல்ல, எதுக்கு அதான் தெரியுமா உண்மை போன் மேடம். கேட்டது மேடம்? இவங்க 3 நாளா போய் நைட்ல வர மாட்டேங்கிறாங்க, எங்க போறாங்க தெரியல. அதெல்லாம் போய்
நான் வீட்டை விட்டு நான் போகல ஆதாரத்தோட நீங்க வந்து நிறுத்திட்டு அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் ஆமா கொடுக்குறீங்களா? மேடம், சத்தியமா அதுதான் உண்மை மேடம். நான் எங்கனால வந்து இப்போ நான் சத்தியமா அடிச்சு சொல்லுவேன் நான். அப்படிலாம் கிடையாது மேடம். செக்ஸ் டார்ச்சர் பண்ணல. நான் உண்மை என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை மேடம். பாட்டில் தெரிஞ்சுக்கணும் வந்து என்னன்னு. நீ வந்து பீரு குடிச்சிட்டா எனக்கு வந்து நல்லா இருக்கும். நான் வாங்கி தரேன், நீ குடிச்சுதான் ஆகணும். இது நீ குடிச்சிட்டு செஞ்சீங்களா சொன்னீங்களா அப்படி? நான் உனக்கு என்ன ஒண்ணுமே நான் செய்யறேன்னு கேளுங்க, அவங்க சொல்றேன். நம்ம கண்டிப்பா சொல்றாங்க. அவன் பொய் மேடம். சத்தியமா அதான் நான் கேளுங்க, சொல்றேன். கேளுங்க. அவன் பொய் தான் மேடம் பேசுறாங்க. அவ சொல்றால, அதுக்கு பதில் சொல்ல, அவங்களுக்கு பதில் ஒரு சொல்லுங்க. நாள் வாங்கி கொடுத்து நான் குடிச்சு வாந்தி எடுத்தனா இல்லைன்னு கேளுங்க மேடம். மேடம் அப்படி எனக்கு நான் இருக்கணுமா மேடம்? எனக்கு எந்த பழக்கமும் இல்லை மேடம். ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், அப்படி ஸ்மோக்கிங் இருக்கணுமா பண்ண மேடம்? மாட்டேன். சொல்லுங்க. ட்ரிங்க்ஸும் பண்ண மாட்டேன், ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன். நீங்க பேசுறத நம்புற மாதிரியே இல்லையே. எந்த பழக்கம் இல்லை மேடம் எனக்கு. அப்புறம் அவங்க சொல்றாங்கல்ல பீரை வாங்கி குடிக்க சொன்னீங்கன்னு. அவங்க சும்மா சொல்லிருப்பாங்க. நான் தான் ஆதாரம் எல்லாம் தரேன்றேன், நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன ஆதாரம் கொடுக்க போறீங்க நீங்க? இவங்களுக்கு விசாரிங்க. இவங்க என்ன தரமா சொன்னாங்க மேடம்? சண்டை எதுக்கு பண்ணுங்க? நாலு செவருக்குள்ள நடந்த விஷயத்த மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு தான் நீங்க இவ்வளவு அபாண்டமா போய் சொல்றீங்க. இவங்க என்ன சண்டை வந்துட்டு மேடம், இவங்க போயிட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிருக்காங்க? பைனான்ஸ் வாங்குறவர்கிட்ட அவருக்கு என்கிட்ட ஆன்ம சக்தியே இல்ல அவருக்கு. சத்தியமா மேடம், அவரு யார்கிட்ட வாங்கினாரு? நீங்க கூட்டின நான் சொல்றேன். நான் கேக்குறேன். நான் தரேன். யார்கிட்ட? பைனான்ஸ் யார்கிட்ட? பாய்கள போன் கேட்டு மேடம் யார்கிட்ட? கேட்டோம். நான் சொல்லலையே அந்த மாதிரி. கேளுங்க மேடம். வேங்க உள்ளாத. இவங்க நான் அப்படி அவர்கிட்ட சொன்னாங்க. இது பாரு, இல்ல நீங்க இருங்க ஒரு எதுக்கு நிமிஷம், ஒரு எடுத்தாலும் நிமிஷம். நீங்க என்ன நீ பண்றீங்க இந்த தெரியுமா? மாதிரி செக்ஸ் டாஸ்க் குடுக்குறவங்க இல்லன்னு சொன்ன யாரா சொல்லுவாங்களா? ஒரு பொய் நிமிஷம். சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. எடுப்பா பொய் ஒரு நிமிஷம். சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க கெட்டவங்க, அவங்க தப்பானவங்கன்னே சொல்றீங்க. ஆனா அவங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மணி ரெண்டு விஷயம். நீங்க அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. ஆமா நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ம். அவங்க என்ன சொன்னாங்க? இல்லம்மா நான் அப்படியெல்லாம் கிடையாது, ஆமா கிளியரா சொன்னாங்க. ஆமா அப்புறம் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறீங்க, அவங்கள பியர் அடிச்சு தப்பா எல்லாம் இது பண்ண சொல்றீங்கன்னு, அவங்களால டார்ச்சர் தாங்க முடியல சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அது மாதிரி எல்லாம் பண்ணல. பாருங்க, இவங்களே என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க மேடம், இவரு என்கிட்ட சரியா இருக்கும். ஏய் நீங்க சும்மா இருங்கங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அவங்கள பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. மேடம் அவங்க நடிக்கிறாங்க மேடம். அவங்கள பத்தி நீ அங்க வந்து கேட்டா தான் தெரியும் மேடம். எங்க ஊர்ல இருந்து வந்து போன் நம்பர் தந்துக்கிறேன், நீங்க விசாரிங்க மேடம். ஒரு பொண்ணு இங்க வந்து உட்கார்ந்து கேமராமேனால இந்த விஷயத்த சொல்லணும்னா அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும். அவங்க நடிக்கிறாங்க மேடம். அது எப்படிங்க நடிப்பாங்க? நடிச்சா என்ன வேணா சொல்லாம, நீங்க குடும்பப்படுத்தினீங்க சொல்லலாம், நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லலாம், உதச்சிங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் சொல்லியவா? மேடம் எனக்கு சந்தேக புத்தி கிடையாது. சந்தேக புத்தினா அடுத்த ஒரு ஆம்பளை பையனை இட்டு வந்து உங்க வீட்டுல விட்டு இருக்க மாட்டேன். இப்போ அண்ணன் சொல்றாங்களே பெருமை பையனு, அவன் யாரோ என்ன அது எனக்கு சந்தேகம் நினைச்சிருந்தா உங்க வீட்டு இவங்க தான் அவன் வந்து பாருங்க, மேடம் நீங்க வந்து ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் எந்த தப்பு பண்ணல, என் பொண்டாட்டி கேட்டவ, இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. உங்க சைட்ல இருந்து என்ன தப்பு நடந்திருக்கு? நேர்மையா சொல்லுங்க. அதுதான் புரியல. உங்க ஓடி போனது காரணம் என்னன்னு எனக்கு சரி தெரியல. கேளுங்க. உங்க சொன்ன காரணம் தான். அவங்க கிட்ட கேளுங்க. உங்க என்ன காரணம் தெரியுமா? அவங்க கிட்ட கேளுங்க. உங்க சொல்லிக்கிறாங்க மேடம். என்கிட்ட பேசாதீங்க. மேடம், அம்மா வந்து நான் சண்டை போட்டதும் நான் வந்துட்டேன். அம்மாங்க வந்தாங்க. வந்துட்டு கூட்டின்னு போயிட்டு இவங்க தங்கச்சியை நான் போய் கூட்டின்னு போயிட்டு நான் பேசினேன். அவங்க அவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தை பேசுனது. ஆனா என்ன சண்டை, எதுக்காக சண்டை வந்துச்சுன்னு அவங்க உட்கார்ந்து ஒரு பொறுமையாவே பேசல மேடம். பொறுமையா இவங்க தான் கேட்கணும் மேடம். பொறுமையாவே ரெண்டு பேரும் வந்து இவங்க பேசல தான கேட்கணும் என்ன கூப்பிட்டு. அவங்க அம்மா அவங்க தங்கச்சியும் இவங்க பேசுறாங்க பின்ன அவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க. உன்னை ஓட வெட்டுவேன். என் மச்சானுக்கு யாரு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா? என் மச்சானுக்கு யாரு இல்லைன்னு ஒரு நினைச்சுக்கிறீங்களா? தங்கச்சி. ஒரு தங்கச்சி. அவ்வளோ ஒரு அசிங்கம். இப்போ ஒரு பொண்ணை வாழ வைக்கணும்னு தானே அவங்க வந்தாங்க. அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, நாய்ங்களுக்கு ஆம்பளைங்க யாருன்னா வந்துக்கிறாங்களா பாரு, பொட்டை முண்டி வந்து பேசுறாளுங்க, பொட்டை பேசுறாளுங்க அப்படின்னு மேடம். பொய்யெல்லாம் பேசாத, பொய் மட்டும் பேசாத. அப்படிலாம் அவங்க பேசவே இல்லை. இவங்களா வந்து பேசின்னு இவங்களை இட்டு போய் அவங்க விட்டு போயிட்டாங்க. பையனை நான் படிக்க வச்சிருந்தேன், பணம் வாங்கி கஷ்டப்பட்டு நான் கூலி வேலை செய்யறேன் மேடம். கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சேன். தூக்கி ஓடி போடுவாங்க பையன். சரி, உங்க பொண்டாட்டி உங்களை விட்டுட்டு போனால, ஆமா ஏன் போனான்னு அவங்கள கேளுங்க. அவளை கேளுங்க. ஏன் பயந்துக்கிறீங்க? அதான் மேடம் அடிச்சுன்னு அதுக்கு தான் நீங்க அதான் மேடம் சொல்லாதீங்க, அவளை கேளுங்க. அவங்க ஏன் போனாங்கன்னா அதான் எனக்கு பிடிக்கலன்னு போயிட்டாங்க. கேளுங்க, நீங்களே முடிவு பண்ணாதீங்க, கேளுங்க. பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணி சண்டை போடணும் அப்பவே போயிருக்க மாட்டேனா?
சொல்லுங்க மேடம் அப்பயே போயிருக்க மாட்டேனா உங்க- ஒரு புள்ளியோட இது நின்று பாரு, இருக்க நல்லா மாட்டேனா நல்லா தைரியமா உட்காரு, தெம்பா உட்காரு. அவளுக்கு தெம்பே இல்ல. உடம்புல தெம்பு இருந்தா தானே, மனசுல உடம்புல ஒண்ணும் தெம்பு இல்ல. எப்படி டயர்ட் மேடம் ஆயிட்டா அவ, மேடம் டயர்ட் ஆயிட்டா. இவர் வந்து கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்றாரு. வந்து உட்கார்ந்ததுல இருந்து இந்த பொண்ணு தப்பு பண்ணா, இந்த பொண்ணு இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுட்டு இருக்கா, அது பண்றா இது பண்றா. அவர் ரொம்ப நல்லவராம். போன் பேசலான்னு போன் கேட்டாராம், அதனால அவ உடைச்சாலாம். உண்மை அதான் நம்புற மேடம், மாதிரி இருக்கா? உண்மை அதான் மேடம். ஒரே அண்ணனா உங்களுக்கு? சரி, என்ன பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும்? இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும். எதுக்குமா? போன் நினைச்சவங்க போன் நம்பர் ஆ. அதை கேட்டா சண்டை. என்னமா? போன் நம்பரை எடுத்து யார் phone number phone- எங்க- நீங்க பேசாதீங்க. தேவையில்லாத போன் நம்பர்லாம் வச்சுக்கிறது. ஒரு புருஷனா கேட்க மாட்டானா? தேவையில்லாத போன் நம்பர் எதுக்குன்னு கேட்டா அதுக்கு சண்டை. ஆமா நான் பேசுவேன் உனக்கு என்ன? எவனோ போன் பண்றானா, ஒரு முறை எடுத்து எங்க அண்ணன் பேசுனதுக்கு டே யாரா பேச, நான் உங்க அப்பன்டா பேசுறவேன்றானா புருஷங்கையிலேயே. அப்படிலாம் அப்படியாமா? இல்ல மேடம் அவங்க போய் மேடம் சொல்றாங்க கால் எனக்கு தான் வந்துக்குது போனு. நான் அட்டன் பண்ண சொல்ல ஹலோ நீ யாருங்கன்னு கேக்குறேன். உங்க அப்பனான்றான். காலையில 6 மணிக்கு யாரோ பொய் போன் வந்து பொய் சொல்லணும்னா எவ்வளவு நாளும் பொய் சொல்லலாம். கடவுள் மேல ஆனா சத்தியம் பண்றேன் நான் நீ சத்தியம் பண்ணு, நீ சத்தியம் பண்ணுவ. என்ன? ஏன்னா நீ ரொம்ப நல்லா நீ சத்தியம் பண்ணுவ. எங்க அண்ணன் ரொம்ப அதே நல்ல. மாதிரி இதுக்கு நீ பேசாத. உன்னால தான் சண்டையே வர்றது. நீ எதுக்கு? பேசவே எதுக்கு? பேசாத. எங்க அண்ணனை குடியும் பிடிச்சி அடிக்கிறது மேடம். கிருஷ்ணால எடுத்து ஊத்தி ஒரு முறை எண்ணெய் ஊத்தி எண்ணெய் வத்தி வச்சு போட்டாங்க புள்ளிய மேடம். கொளுத்துன்ற என் பையனை கூப்பிட்டு நான் ஒரு நிமிஷம். ஊத்திக்கினேன்னா அவங்களாலதான் சண்டை வருது சொன்னீங்கல்ல. அவங்க இப்ப பேசுறாங்க பாருங்க மேடம். அப்ப எங்க அண்ணன் யார் கேட்பாங்க மேடம்? சொல்லு. இவளுக்கு அப்பா 2 அம்மா, அக்கா, தங்கச்சி, இதை வந்துக்கிறவங்க கூட அண்ணன். நான் கூட பிறந்தவங்க, எனக்கு அண்ணன் கிடையாது. நாங்க 2 பேர் இப்படியே தான் தவிர எங்க பேசுறாங்க. அப்பங்க அம்மா யாருமே இல்ல மேடம். இப்படியேதான் பேசுறாங்க. எங்க அண்ணன் தான் மேடம், எனக்கு யாருமே இல்ல. நீங்க எனக்கு இப்படியேதான் கஷ்டம் எல்லாமே சொல்லி இப்படிதான். அழுவுறது கூட எங்க அண்ணன் தான் மேடம். அதுக்கு எங்க அண்ணன் கிட்ட நான் பேச அதனால அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி போய் சொல்லுவீங்களா? நான் பொய்லாம் சொல்ல பொய்யே மாட்டேன். கிடையாது மேடம் அப்ப இதுல. உண்மையை சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால அதான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி மேடம் பிரச்சனை. அதான் உண்மை பிரச்சனை. சத்தியமா மேடம் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. அந்த மாதிரி அவங்க போய் சொல்றாங்க. நான் போய் நான் சொல்றேன். ஃபோன் பண்ணி எங்க அம்மாக்கு எங்க அண்ணனுக்கு வீட்ல எல்லாத்தையும் சொல்றது தான் மேடம் வாங்கிறாங்க. டயர்டா இருந்தா சௌந்தர்யா. ஆனா நாத்தனார் வந்த உடனே தெம்பு வந்துருச்சு சண்டை போடுறதுக்கு. அவங்க எவ்வளவோ போய் நான் சொல்றாங்க. பேசுறேன். பயங்கர சொல்றாங்க action மேடம், மேடம். நீங்களும் அதேதான் பண்ணீங்க. உங்க அக்கா வரது வரைக்கும், தங்கச்சி வரது வரைக்கும் தைரியமே இல்ல. குழம்பி போயிருந்தீங்க, என்னையும் குழப்பி விட்டு எனக்கு இந்த இருந்தீங்க. இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு இதா இருக்கு அவ்வளவுதான். இப்ப பயமா தங்கச்சி இருந்துச்சு. வந்து உட்கார்ந்ததும் தைரியம் வந்துருச்சு. மேடம் அவங்க சொல்றாங்க உனக்கு வந்து என் தங்கச்சி பசங்க தான் எனக்கு முக்கியம். அதுக்கு அடுத்துதான் நீ சொன்னாங்களா? சொல்றாங்க. அப்ப நீ எப்படி சொன்ன? நீ நான் எப்படி சொல்லலையே. கேக்குற? எங்க அண்ணனுக்கு நான் போய் நான் கேக்குறேன் சொல்லலையே. மேடம். நீ எப்படி கேக்குறவோ அடிக்கிறதுக்கு வரா மேடம் இவோ. நீ அடிப்பியா இல்ல நான் அடிப்பேனா? ஒரு நிமிஷமா, உங்களுக்கு உங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எங்க நினைக்கிறேன். அண்ணன் வாழ்க்கை சத்தியமா நல்லா இருக்கணும் மேடம். என் 3 ஆசைப்படுறேங்க. பிள்ளைங்க மேல என்னம்மா சத்தியம் சொல்றேன். ஆக்சுவலி பிரச்சனை? எங்க அண்ணன் பிடிக்கலையா மேடம்? இப்பதான் பிடிக்கலையா எங்க அண்ணன்? எங்க அண்ணன் பிடிக்கல. 15 வருஷம் பேசுற- சந்தோஷம். நல்லா வாழ்ந்தாங்களா? அப்பவும் சண்டை தான் மேடம். மேடம், சந்தோஷமா 5 வாழவே வருஷத்துல கிடையாது. 2 வருஷம் நல்லா வாழ்ந்துருப்போம் மேடம். அவ்வளவுதான் மேடம். அது எங்க அப்பாங்க அம்மா சரியா சாப்பாடு இல்லாம அப்பா அம்மாவுக்கு தண்ணி சாப்பாடே வைக்கல. போடாம தேசத்தை சாவடிச்சு வச்சு போட்டாங்க. மணி அம்மா, புடிச்சே அப்பா. சாவச்சிட்டாங்க. என்னது? இப்படி புடிச்சே சாவச்சிட்டாங்க எங்க அம்மாவை. மெனி புடிச்சே சாவச்சிட்டாங்க. என்னையும் ஒரு சின்ன சண்டைனாவே எங்க அம்மா எதனா கேட்பாங்க வயசானவங்க மேடம். அவங்கள ஓடி நெஞ்சு பிடிப்பா அப்படி என்ன பிடிப்பாங்க? இப்படி நெஞ்சு பிடிச்சிக்குவாங்க. மெனி சொல்றது புடிச்சிடுவாங்க. ஒரு அளவு இல்ல. போய் சொல்றது ஒரு புடிச்சிட்டாங்க அளவு இல்ல. மேடம். எங்க அம்மா அதனால தான் மேடம் செத்துட்டாங்க. வயசான மேல ஒரு அநியாயமா போய் சொல்றியே. இதெல்லாம் ஒரு என்ன வானான்னா வானான்னு சொல்லி வேணாம் உன்னிதாடி வேணான்ற எங்க அண்ணனை. யாரு? நீதான் வேணான்னு சொல்ற. கொடுப்பா. நாங்க வேணானே நீ சொல்றோம். கம்முனு இருப்பா. அது போய் சொல்றீங்களா? யாருன்னா வயசானவங்கள சாவடிப்பாங்களா? பண்ணி சாவடிக்கிற ஆள் தான். எங்க அம்மா சரி சாவடி. மேடம். நீ ஊருக்கு வாங்க மேடம். மேடம் நான் இப்பவே வரேன் மேடம் கூட. உங்களுக்கு என்ன? நீ ஊருக்கு உங்களை கையை கும்புறேன். எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க அண்ணங்கிட்ட இந்த வார்த்தை சொல்லாதன்னு சொன்னாங்க எங்க அம்மா. சொல்லாத. இருப்பா, நீ என்ன வந்து. மெனி புடிச்சிட்டாவோ நீ சொல்லாத அண்ணங்கிட்டன்னு சொன்னாங்க எங்க அம்மா. இருப்பா, சாகும்போது சொன்னாங்க. சாகும்போதே நீ இல்லவே இல்லையே எப்படி சொன்னாங்க? எங்க அம்மா உடம்பு சரியில்லை இருக்காது. இருப்பா, சொன்னாங்க. இருப்பா. மோகனா, இருப்பா. நான் உங்ககிட்ட போய் என்ன சொல்லாத. சொல்றேன்? நீ கம்முனு இருப்பா. ஒரு உங்க மேல அண்ணிட்ட- அனாவசியமா போய் சொன்னா எவ்வளவு நாள் போய் சொல்லிடுவே நீ? நான் உங்க அண்ணிட்ட கேளுங்க என்ன பிரச்சனைன்னு. அவர் குடிக்கல நான் இல்ல, நான். குடிப்பாரு மேடம். அவர் கேளுங்க. அவர் குடிக்கிறது பழக்கம் இருக்கா? அவர் எப்பனா ஒரு வாட்டி குடிப்பாரு. அப்ப எப்படி அவர் உங்களுக்கு- என்ன வாங்கி வந்து குடிக்க வச்சுக்கிறாரு மேடம். சத்தியமா மேடம். நீங்க என்ன இத என்ன பாருமா, சொன்னா நான் இந்த சொல்லுவேன். பாருமா ஒரு விஷயம். இந்த பாரு ஒரு சத்தியமா விஷயம். மேடம். சும்மா ஒருத்தர் பொய்யெல்லாம் மேல நான் குறை சொல்லல போ- மேடம். நான் இரு. குடிச்சிருக்கேன் மேடம். உண்மையிலே நான் ஒரு குடிச்சிருக்கேன். 2 வாட்டி குடி- எனக்கு குடுத்துறாரு குடி- மேடம் அவரு. குடிகாரன்னா அப்போ நீ சொல்றத நம்பலாம். இல்ல அவர் மேடம். குடிக்கிறதெல்லாம் நீ சத்தியமா ஏன் மேடம். சொல்ற? சத்தியமா வாங்கினது அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் குடிச்சேன். நான் வாங்கினது தர நீ குடி. குடிச்சிட்டு என் கூட இரு சத்தியமா சொன்னாரு மேடம் அவரு. இதெல்லாம் நான் நான் பொய் சொல்லவே மாட்டேன். நான் சத்தியமா நான் இதெல்லாம் பொய் பொய் சொல்ல உங்க மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து டெய்லி குடிப்பாரா? அவர் எப்பனா ஒரு வாட்டி குடிப்பாரு. எப்போனானா அவர்தான் கேட்கணும். எத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி குடிப்பாரு? ஒரு வாட்டி தமிழ் வருஷ பருப்புக்கு ஒரு வாட்டி குடிச்சிருந்தாரு நான் பார்த்தேன். பாத்தீங்களா? யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு.
அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனுஷன் மனைவிய வந்து குடின்னு சத்தியமா வற்புறுத்து வரா. மேடம் எங்க அண்ணா அந்த மேடம் மாதிரி சத்தியமா புத்தியே மேடம் கிடையாது மேடம். குடிச்சாரு மேடம் குடிச்சு என்ன குடிக்க சொல்லிடுறாரு என்னம்மா மேடம். உனக்கு அவரே ஊத்தி பிரச்சனை? குடுக்குறாரு மேடம். உனக்கு என்னம்மா பிரச்சனை? இல்ல மேடம் சத்தியமா இது உண்மை உனக்கு மேடம். என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் நீ பிரச்சனை இல்ல இதுலயே மேடம். நீ போய் சொல்றேன்னு தெரிஞ்சு நான் போச்சு. போய் எல்லாம் சொல்ல மேடம் சத்தியமா மேடம். No. மேடம் வீட்ல தங்க மாட்டாங்க மேடம். நைட்டு 11 மணிக்கு எங்கன்னா பொம்பளை எங்கனா வெளிய போய் சுத்திட்டு போவாங்களா? வருவாங்க. எங்க போவீங்க 11 மணிக்கு? எங்கேயும் போக மாட்டேன். 8 போய் மணி தான் சொல்லாத. மேடம் வரும். நான் வேலையை போய் விட்டுட்டு. சொல்லாத நீ. எங்க அண்ணன் 8:30 மணி தான் மேடம் வருவேன் நானு. 11 மணிக்கு ஆமா. இவங்க இல்ல மேடம் அந்த வேலை அப்புறம் செய்யறவங்க எங்க போயிட்டு சாப்பாடு வரீங்க? கிடையாது கேட்க மேடம். மாட்டேன். வேலை செய்யறான் பாரு. சாப்பாடு தெல்ல கூட மண்ணு கொடுக்க மாட்டாங்க சுமக்கிறவனுக்கு சாப்பாடு கிடையாது. அடுத்தவனுக்கு சாப்பாடு போவோம். 8 மணி வரைக்கும் தூங்கி இருப்பாங்க மேடம். இதோ வந்திருக்கிறவனுக்கு சாப்பாடு போகும். 8 இவன் மணி அரிசி வாங்கிட்டு வந்து போடணும் மேடம். யார் தண்ணி வேலை? எடுக்கணும். சாப்பாடு செய்யணும். நான் தான் எல்லா ரெடி வேலையும் செய்வேன். பண்ணணும். யாரு? எங்க அண்ணன் நானே செய்யணும் இவன் படுத்துன்னு மேடம். இருக்கணும். 8 மணி வரைக்கும் இப்போ, தூங்கி இருப்பாங்க. இல்ல மேடம் இப்போ சத்தியமா மேடம். அவங்க சொல்றது எல்லாமே இப்போ போய் மேடம். அவங்க பேசி வச்சுன்னு பேசுறாங்க. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறது போய் அரிசி 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அரிசி காய்கறி வாங்கி வந்து சமைக்கிறது. இப்போ அவனுக்கு செஞ்சு கொடுக்கறது. இப்பெல்லாம் வலிக்கல உடம்பு. எங்க அண்ணன் இருக்கும்போது உடம்பு நீ வலிக்குது. பாத்தியா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு பொய் இருக்குது உனக்கு. சொல்லாத நீ. உட்காருங்க. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. நாங்க உட்காருங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க. பேசு நீ உண்மையதான் பேசுற. நீ ஆமா. ரொம்ப நீ நல்லவளா, பண்றது நீ ரொம்ப பேச- நீங்க 3 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்க பேரு? தேவா தேவா. இவங்க யாரு உங்களுக்கு? சித்தி பொண்ணு. என்ன சித்தி என்ன நம்ம சொன்ன? அம்மா இருங்க. பொண்ணுடா. இருங்க. சித்தி பொண்ணுன்னா எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சியோட பொண்ணோட பொண்ணு. பொண்ணோட பொண்ணு நீ எவனா நீ எவனா நீ வந்து பொண்ணோட குடும்பத்தை பொண்ணு. ஒரு நிமிஷம் வெயிட் ஒரே பண்ணுங்க. வந்ததுதான்டா. நீங்க பேசாம பொறுமையா இருக்கீங்களா? என்ன பிரச்சனை? இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க பேசக்கூடாது. நான் பேசல மேடம். என்ன பிரச்சனை? ஏற்கனவே கல்யாணம் இவங்க 2 பேரும் பிரச்சனை தான் போல என்ன எனக்கு பிரச்சனை? தெரியாது. என்ன தெரியாது மேடம் அது எனக்கு. நான் இவன் பெங்களூர்ல கல்யாணம் இருந்தேன். பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டான் பொண்டாட்டிய. நான் போகவா வெளிய? ஹலோ என் ஒரு பிரச்சனை மணி வேற. வெளியே போகவா? அந்த பிரச்சனைக்கு பேச ஏன்? வரல நீங்க. முதல்ல ஹலோ, தெரிஞ்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. கம்முனு இருப்பா. நான் வெளிய போகவா? இருப்பா. நான் நல்லா பேசுறது எப்படி பேசுறீங்க வந்து? ஏய் சொல்லுங்க. இவங்க கிட்ட நல்லா பேசிந்தோம். சரி கம்னு மேடம் பேசுறாங்க. என்ன மிரட்டுற? என்னடா? ஏய் என்னடா என்ன மிரட்டுற நீ? கம்னு யாரால வாழ்றதுன்னு தெரியுமா மைக் இப்போ? அடிச்சு விட்டு பாரு. இதுவும் வேணாம் உனக்கு இதுக்கு மேலே வேணாம். அன்னைக்கு தேவா வாடா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நல்லவன் கூட்டிட்டு வந்தா. நல்லவன் தானே கூட்டிட்டு நீ வந்தா. சும்மா அங்க போய் பெங்களூர் வேலை செஞ்சேன். நான் தான் கூட்டு வந்து 2 பேரும் என்ன செய்ய எவனா வச்சேன்? போலீஸ் கண்ணாடி போலீஸ் குத்தி திருடிட்டு வச்சிருப்பாங்க. வந்துட்டான். இங்க ஒரு வீட்ல அவன். நீங்க என்ன நான் கொள்ளாச்சி வந்துட்டான். சேட்டு ஒரு கடையில நகையெல்லாம் தூக்கிட்டு திருடிட்டு வந்துட்டேன் வந்துட்டான். நகையை. சேட்டு கடையில. அவனை கொள்ளாச்சி வந்துட்டு இவங்க கூட்டு வந்துட்டாங்க அவனை. எங்க அண்ணன் என் கூட்டிட்டு சின்ன வந்தா. பையன் 3 மாசம் குழந்தை. எங்க அண்ணன் பெங்களூர்ல கூட்டிட்டு கேஸ் வந்து இருக்குதுன்ட்டு என் நீங்க ஊருக்கு இப்படி வந்துட்டான். பேசுனீங்கன்னா நான் வெளிய போயிடுவேன். நீ கம்னு இருண்ணா. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் டைல்ஸ் டைல்ஸ்னா? மேடம். இதோ டைல்ஸ் சரிங்க ஒட்டுறது மச்சான். வேலை. ஆமா. எவரு நல்லா ஒன்னதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்படியா? ஒரே கம்பெனி. நான் 7 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்கடா வச்சறீங்க? எங்க அண்ணன் வரத்தல்றா. நீ எங்கயா? போய் சேர்ந்து எங்கடா? நாங்க எங்க போறோம். வச்சறீங்க? என்ன போய் மேடம் சொல்றீ? நான் வந்ததே இவங்க நான் வீட்டுக்கு போய் தான். சொல்றேன் மேடம். இந்த நாங்க பொண்ணை போய் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்ப நான் யாரு போறதில்ல கூட? மேடம். இப்போவும் எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யாரு? நாங்க அவன் போறதே எங்கேயோ கிடையாது. செய்றான், நான் நான் எங்கேயோ இங்கே செய்றேன் செய்றோம். நாங்க அவங்க கூட போறதே அவன் கிடையாது. இப்போ இன்னும் எங்கேயோ செய்றான், நான் எங்க எங்கேயோ அண்ணன் அந்த செய்றேன். இடம் சரி, சரி, இருக்கிறான்னு நான் சொல்ல தெரிஞ்சு கேளுங்க நாங்க நீங்க, வேலைக்கு அவங்க போக 2 மாட்டோம் வருஷம் மேடம். ஆச்சு. நல்லா ஏய், உங்க பேசுறீங்க. 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அது தெரியலங்க மேடம் எனக்கு. நீ கேட்க ஏன் மாட்டேன். சேர்த்து வச்சுக்கிற? நீ ஏன் சேர்த்து வச்சிருக்க? 2 நாளைக்கு நீ ஏன் ஏன் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிற? என் வீட்டுல உங்க வீட்டுல எப்போ நானு எதுல? உன் ஏன் அவளை சேர்த்து வச்சிருக்க நீ? ஏன் உன் நான் பொண்டாட்டி போயிட்டு என் வந்து- அண்ணன் உங்க வீட்ல வீட்டுல யாரெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க? நீ விடுவாடியா? இப்போ அம்மா வண்டி அப்பா தான் எல்லாம் மேடம். இருக்காங்க மேடம் இவன் இங்க. ஒண்டி தான் யாரோட இருக்கிறாங்க. அப்பா? எங்க அப்பா அம்மா எங்க உங்க அப்பா இருக்கிறாங்க? அம்மா ஊர்ல இருக்கிறாங்க ஊர்ல மேடம். கிடக்குறாங்க. நான் எந்திரிச்சு போகவா? அப்ப எப்படி அவன் போய் சொல்றான் மேடம்? நீங்க வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. சரி கம்னு இருண்ணா. அவன் என்ன பேசுறான்னு பேசு. மேடம் எனக்கு வந்துட்டு அப்பா இறந்துட்டாரு. ஆ. எனக்கு 6 அப்பா வருஷம் அம்மா ஆயிடுச்சு. எல்லாரும் இருக்காங்க இருங்க சொல்லுங்க. இருங்க சொல்ல வரேன் கேளுங்க முழுசா கேளுங்க. இறந்துட்டாங்க. இப்போ நான் சித்தி கூட தான் இருக்கேன் நான். இவங்களுக்கு வந்து பையன் கிடையாது, நான் தான். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் நான் தான். இப்போ இன்னொரு தங்கச்சிக்கு ரீசெண்டாக பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் நான் தான். ஈஸ்வரின்ற பேர் அவங்களுக்கு. நீங்க வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. அதெல்லாம் சொன்னா மானம் கட்டு புண்டா டேய். ஏது யாரா எல்லாரும் வாய்க்கு தங்கச்சின்னு கேட்காத. அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன கெடுக்காத. தங்கச்சின்னு அர்த்தம் என்ன? இது என்ன தங்கச்சி மேல கூத்து அடிக்கிற, கும்மாள் அடிக்கிற நீ ஏன் அண்ணன் நானா? நீ அதெல்லாம் சொன்னா எதை வாய்க்கு சொல்றீங்க நீங்க? பிடிச்சிடுடா. எதை அதெல்லாம் சொல்றீங்க? ஒருத்தர் இது- குடும்பமா கெடுக்கலடா நீ. இவங்களுக்கு இவங்க அத்தை கேளுங்க மேடம். நான் போயிடுவேன். முடியாதுல போன் பண்ணி இவங்க அத்தை கேளு கேளு உங்க அத்தை கேளுங்க. கேளு. சரி ஃபோன் பண்ணி போன் கேளுங்க. நம்பர் குடுறா. கேளுங்க ஃபோன் பண்ணி. போன் பண்ண நம்பர் கொடு. நீ ஃபோன் பண்ணி கேளுங்க. தேவா, குடு. சொல்லுங்க. நீங்க அவங்க வீட்ல இருக்கீங்களா? அவங்க உங்க வீட்ல இருக்காங்களா? நான் தான் மேடம் அங்க இருக்கேன். நான் நீங்க போய் அவங்க 17 வீட்ல- வருஷம் ஆச்சு மேடம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு. 17 வருஷமா உங்க வீட்ல தான் ஆமா இருக்காங்க. மேடம். ஆமா மேடம். சரி, என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்களுக்கு சேர்த்து வச்சு சாப்பாடு போட்டல, அதான் என் முதல் தப்பு. இந்த பொண்ணு ஆமா சரி அவ அம்மா வீட்டுக்கு என்னுடைய அனுப்பிட்டாளா? முதல் தப்பு அது. அன்னைக்கு நான் தெருவில் அவ அம்மா விட்டுருந்தா வீட்டுக்கு இவ்வளவு அனுப்பிட்டானே. பிரச்சனை நீ வந்திருக்கு. ஏன் சேர்த்து வச்சிருக்கிற? சண்டை போட்டா அவங்க அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிடா. என் தங்கச்சி நான் போய் என் நேரா சித்திலாம் கூட்டிட்டு வந்துருப்போம். இரு, நீ அவங்க அம்மா வீட்ல தானே இருக்காங்க. இல்ல இல்ல இவங்க இல்ல, தனி இல்ல, ரூம் இப்ப தனி எடுத்துக்கிறாங்க. room எடுக்கறாங்க. ரெண்டு பேரும் அந்த ரூம் எடுத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க மேடம் இவங்க 2 பேரும். ரெண்டு பேரும் ஒரு ஒரே வீட்டுல நிமிஷம், சரி இருங்க. ஒரே நிமிஷம். இவங்க அம்மா வீட்ல இருக்கலையா இல்ல, நீங்க? இல்ல, இல்ல மேடம். அம்மால
நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்களா? தனியா மேடம் எங்க அம்மா இருக்காங்கல்ல சித்தி, என்னது? எங்க சித்தி இருக்குல்ல, நீங்க கொட்டே வாங்க மேடம். பாருங்க தேவா, நீங்க பேச்சு மாத்தி மாத்தி பேசக்கூடாது. மாத்தி பேசலீங்களா? நீங்க இங்க பேசுறாங்களே கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீங்க ரெண்டு பேரும் தனியா ரூம் எடுத்திருக்கீங்களா? நான் தான் தனியா ரூம் எடுத்திருக்கேன். என் ரூம் தான் அந்த அம்மா தங்கியிருக்காங்க. அடேங்க அப்பா, சூப்பர். இவர் சொல்றாரு நான் தான் தனியா ரூம் எடுத்துட்டு இருக்கேன், அங்க வந்து இவங்க வந்து தங்குறாங்களாம். மேடம் தங்கச்சி அந்த ரூம் தான் இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து மேடம் நாங்க. தங்கச்சி இன்னொரு வாட்டி சொல்லாதடா. கூட பிறந்தவனா தங்கச்சிலே தங்கச்சி. முதல்ல என்ன சொன்னாரு? எங்க அப்பா அம்மா எல்லாரும் எங்க கூட தான் இருக்காங்க சொன்னாங்க. அப்புறம் இல்ல அப்பா இறந்து 6 வருஷம் ஆச்சு சொன்னாரு. அப்ப எங்க இருக்கீங்க? இவங்க வீட்டுல 17 வருஷமா இருக்கேன்னு சொன்னாரு. இப்ப கேட்டா நான் தனியா வீடு எடுத்திருக்கேன், அங்க இவங்க வந்து இருக்காங்கன்னு. அப்படி சொல்லு. என் தங்கச்சி நான் இப்பதான் மேடம் கல்யாணம் பண்ணி அம்மா கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு அவர் கூட போயிருக்க? அதுதான் வீட்டுல தப்பு. இருந்தாலும் இவர்தான் கேளுங்க. பார்க்கணும். இங்க இல்ல மேடம், இப்போ பாருங்க அம்மா இங்க பாரு, வீட்டுல நம்ம கலாச்சாரம் எப்படி தெரியுமா? சொந்த கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட தனியே இருந்தா தங்கச்சியை கூட கொண்டு போய் வச்சுக்க மாட்டாரு. இல்ல மேடம், அதுதான் நம்ம கலாச்சாரம். மேடம். புரியுதா? புரியுது மேடம் நீங்க சொல்றது. அம்மா இருக்கும்போது நீ அம்மா கிட்ட போகாம எதுக்கு அவரோட போய் இருக்க? அம்மா அங்க இருந்தாலும் ஒண்ணு சார், இங்க இருந்தாலும் அப்ப யாரும் அங்க இருக்க வேண்டியதானே? அதான் உங்க ஹஸ்பண்ட் தேவையில்லாம இருந்தாலும் ஒண்ணுதான், இங்க இங்க பாரு, இருந்தாலும் ஒண்ணுதான். தேவையில்லாம வந்தீங்க, என்ன சிக்கல்ல மாட்டு விட்டீங்க. இப்போ நல்லா இருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சௌந்தர்யா, புரியுதா? அங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இங்க இருந்தாலும் அன்னைக்கு ஒண்ணுதான். சொன்னதுதான் அம்மாட்ட போய் இருக்க அன்னைக்கும். வேண்டியதானே? ஹலோ தேவா, ஓவரா ஷைன் பண்ணாதீங்க. இல்லைங்க இல்ல மேடம், மேடம், புரியுதா? நான் உண்மையதான் இங்க பேசிட்டு பாருங்க, இருக்கேன். அவங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள தங்கச்சி சண்டை போட்டு வந்தா ஒண்ணு இல்லைன்னா அம்மாட்ட கொண்டு போய் விடணும், இல்லைன்னா மச்சான போய் கேட்கணும். அது மச்சான் முறையா ஒரு இருந்தா நிமிஷம், எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்கணும். தங்கச்சிய வாழ வைக்கணும். அதை விட்டுட்டு தனியா கூட்டிட்டு போய் குடுத்தனம் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாம் கூண்டு போல மேடம். நான் தான் மேடம் இருந்தாங்க. நான் கொடுத்தன அவங்க எல்லாம் பண்ணேன். வேணாம் தான் மேடம் சொன்னாங்க. இருங்க மேடம், அவங்க எல்லாம் வேணாம் தான் நான் சொன்னாங்க. கொடுத்தன இல்ல, பண்ண இல்ல, நான் வாடகை என்ன இருக்குல்ல, இருந்தீங்க? சீட்டு கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லி யாரு வேண்டாம் சொன்னாங்க? இவருங்க எல்லாம் வேணாம் தான் சொன்னாங்க. என்ன ஊருக்கு சொன்னாங்க? போய் இருந்தா சொன்னாங்க. ஊர்ல போய் இருந்தா சொன்னாங்க. ஏன் போல நீங்க? நான் தான் மேடம் சீட்டு கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போல சீட்டு மேடம். கட்டதுனால பொய்க்கு மேல இல்ல மேடம், பொய்க்கு மேல பொய்யெல்லாம் பொய்க்கு மேல சொல்லல பேச. மேடம். உனக்கு என்னமா பிரச்சனை? பொய்யெல்லாம் பேசல மேடம். சௌந்தர்யா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவர் செக்ஸ் சார்ஜ் கொடுக்குறேன், அவர் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு அவரோட அது இருக்க? ஒண்ணா சொல்லுங்க மேடம், நான் ஒத்துக்கிறேன், தப்பு தான். ஏன்னா நாங்க சீட்டு அப்புறம் அவர் கட்டிட்டு சந்தேகப்பட்டாரு, அவர் இது பண்ணாரு, அது பண்ணாரு, இல்ல அத்தனை மேடம். பழி அவர் மேல இல்ல போடல. மேடம், பொய்யெல்லாம் நான் சொல்லல மேடம். நீ செஞ்சது சரியா தப்பா? நான் இங்க இருந்தது ஒண்ணா தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் தனியா போயிட்டு இருந்துக்கலாம். ஒரு நிமிஷம், சின்ன விஷயம் கிடையாது அது. இல்ல மேடம், சின்ன விஷயம் இல்ல, கிடையாது. அப்ப நான் சொல்றது நீங்க எதுவுமே நம்ப இல்ல, நான் ஒரு மாட்டீங்களா? காரியம் இறையன்னு நாங்க எல்லாருமே முட்டாளுங்களா? என்ன நினைச்சிட்டு இல்ல இருக்கீங்க நீங்க மேடம். மனசுல? ஏதோ சொந்தம் சொல்றீங்க. 15 வருஷம் சித்தப்பாக்கு சித்தப்பாவோட தங்கச்சியோடு பேத்தியோடு பையன் சொந்த அண்ணன் சொல்றீங்க. என்னங்க அது? நீங்க ஊருக்கு வாங்க மேடம், வந்து பாருங்க, கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு உங்களுக்கு கேள்வி எல்லாமே தான். புரியும் மேடம். அண்ணனாவே இருக்கட்டும், அண்ணனாவே இருக்கட்டும், நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணுலன்னா புருஷனோட இருக்கணும், இல்லைன்னா ஊர்ல அம்மா கூட இருக்கு. இல்லையா தனியா வீடு எடுத்து உழைச்சு சாப்பிடணும். நான் தனியா போயிடுறேன் மேடம். 2 பசங்க இருக்காங்கல்ல. இப்ப அவரு இப்போ என்கிட்ட வந்து சண்டை சொல்லு, அது அப்பயே சொல்லிட்டாங்க. போய் நீ நான் ஒரு பிரச்சனை இல்லைல்ல. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? டைல்ஸ் ஒர்க் தான் மேடம் செய்யறேன். என்ன டைல்ஸ் செய்வாரு அவரு? டைல்ஸ் ஒர்க் தான் பண்றான், சென்னையில செய்யறான். இப்போ இப்ப பாருங்க அங்க திருட்டு இப்படி கேஸுக்குதுங்க உடனேட்டான். இப்ப சென்னை யார் ரூம்ல தான் அவனுக்கு ரூம் கொடுத்தேன். மேடம், சின்ன பையனுக்கு இங்க 7 பாருங்க. வயசு. தேவையில்லாமலாம் திருடிட்டு நான் ஓடல. ஏன்னா அது நான் பண்ணல, என்ன கல்யாணம் எவன் ஆச்சு. பண்ணியா எவன் நீ தான் திருட்டு வந்த. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு, ம். வந்து பொண்ணும் சரியில்லை, வேற ஒருத்தனோட இதுவாகி போச்சு. டைவர்ஸ் பண்ணிட்டான் இவனே. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எடுத்துன்னு போயிட்டு திருவண்ணாமலையில் போயிட்டு கேஸ் போட்டாங்க ம், என் மேலே. அதாவது வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு. ம். நான் ரிட்டன் போன வாழ்றேன்னு தான் சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு வாழல. ம். இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி எங்கே நல்லா இருக்கு, தேவையில்லாம பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா நீ நான் ரொம்ப நல்லா தேவையில்ல, என் இருந்தேன். பாட்டி- அப்ப உன் பொண்டாட்டி சொன்ன மாட்டேன், உன் அதை குத்திக்க, கேளு. அவன் பொண்டாட்டி நீ அதை வச்சிருக்க. கேளு. நான் இந்த மாதிரி எல்லாம் அனாவசியமா பேசாத. அனாவசியமா பேசாத. என்னது? கம்னு இருக்கு போங்க. என்னத்துக்கு கொண்டு நல்லா இருக்காது? அவனை பொத்து பெருத்துந்து உனக்கு வந்து தராசை சொல்றேன்னு என்னத்துக்கு சொல்றேன்னு இப்ப உனக்கு சொல்றியா? அவன் முன்னாடி நீ வச்சுக்கிற, நான் அப்ப முன்னாடி நீ வச்சுக்கிறியா? யாரு? நீ வச்சுக்கிறியா? அண்ணன் தங்கச்சி உறவு என்ன தெரிய மாட்டேங்குது உனக்கு? முதல்ல உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் பேச மாட்டேன். அண்ணன் தங்கச்சி உறவு முதல்ல என்ன அந்த தெரியுமா? மாதிரி தெரிஞ்சுன்னா நீ பேச நீ மாட்டேன். அந்த உறவு இருந்தது, அது மாதிரி நான் இல்ல, இந்த இல்ல, உறவு பேச இருந்தது. மாட்டேன் நானு. பேச மாட்டேன் நீ. இதுல எல்லாரும் ஆதாரத்தோட வாழ நிரூபிக்கிறீங்க நீ. நீ அந்த ஆதாரத்தோட மாதிரி நிரூபிக்கிறேன். தெரிஞ்சு- நல்லா எனக்கு என்னத்துக்கு? பட்டம் உன் கொடுத்தாங்க. கதையை ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். ஐயோ, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நான் தான் நிரூபிப்பா, பண்ணேன். நிரூபி, இது சொல்லு. வரைக்கும் நான் தான் பண்ணேன். சொல்லு. நந்தின்ற பொண்ணு இப்ப லவ் மேரேஜ் பண்ணிச்சு, அதுக்கும் நான் தான் பண்ணேன். எங்க எல்லாம் அப்பா செத்தாங்க, நான் தான் எடுத்து போட்டேன். பாட்டி செத்தாங்க, நான் தான் நாங்க எடுத்தேன். எங்க அண்ணன் எதுவும் அவங்க எடுத்து குடும்பத்தையும் நான் தான் அப்படியா பார்த்தேன். மணி? அப்படிலாம் போய் மேடம் அவன். மேடம், ஹலோ பாருங்க. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். நான் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறேன். ம். இங்க மணி அண்ட் சௌந்தர்யா 2 பேர் வந்திருக்காங்க.
பாய் நான் மணி பாய் வெங்கடேசபுரத்துலேருந்து பேசுகிறேன். எங்க இருந்து? வெங்கடேசபுரத்துலேருந்து மணி பேசுகிறேன் பாய். இப்போ கூட 2000 உங்கள் கையில் வாங்கினேன். சொல்லு மணி. சொல்லு. நீங்க சொன்னீங்கல்ல மேடம் எங்க இருங்க 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 ஒரு நிமிஷம். மணியை தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? மணியும் அவங்க வைஃபும் பிரிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன விஷயம் தெரியுங்களா பாய்? அது தெரியாதுமா. ஏனோ மணி சொல்றாரு உங்கள்கிட்ட நீங்க வந்து அட்வைஸ் பண்ணீங்களா அந்த பொண்ணுகிட்ட? நீ போமா வீட்டுக்கு போ, புருஷன்கிட்ட போ சொன்னீங்களா? சொன்னேன், இல்ல நான் போகலன்றாங்க. என்ன சொன்னாங்க? என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் சொன்னான்னு தெரியலையம்மா. சரி, இன்னொரு விஷயம் கூட, அந்த பொண்ணு யாரோட இருக்காங்க இப்போ? அவங்களா? அந்த பொண்ணு வந்து அவங்க சொந்தக்காரர்கிட்ட மேல மாடியில இருக்கிறதா சொன்னாங்க. சோ இந்த பொண்ணு ஏன் அவரோட இருக்காங்க? அது மேட்டர் தெரியலம்மா. நீங்க கேட்கலையா? கேட்டேன், அண்ணன் தம்பின்னு சொல்றாங்க. மணி வேற விதமா இல்ல சொன்னாரு, கேளுங்க. பாய் சொல்லுப்பா. நான் ஒரு வாட்டி கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு சொன்னீங்க பாய். அந்த பொண்ணு நெருக்கம் இல்ல, உனக்கும் அந்த பொண்ணுக்கு நெருக்கம் கிடையாது, பணம் மட்டும் சமைச்சா போதுமா, மத்ததெல்லாம் வேணாமா நீ உன் சொல்லிச்சு மணி நீ எங்களுக்கு சொன்னீங்கல்ல பாய். ஓ ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த மேட்ரு அப்புறம் இவருக்கு அட்வைஸ் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அண்ணன் சொல்லுங்க. பா அண்ணன் உங்ககிட்ட நான் எப்படி பேசிருக்கேன்? எப்ப பேசினேன் உங்ககிட்ட நானு? நான் ஊர்ல இருக்கேன்மா, வெளியூர்ல இருக்கேன். இல்ல நீங்க ஊர்ல தான் இருங்க, நான் உங்ககிட்ட பேசிருக்கிறேன்னா அவருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமே கிடையாது, பணம் மட்டும் சம்பாதிச்சா போதும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா? அது மாதிரி சொல்லலையே. அப்படி தான் நான் சொன்னேன்னு இப்ப சொல்றாங்க. நான் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசிருப்பேனா? ரோட்ல பார்த்து சும்மா நீங்க தலையாட்டிங்க, நான் தலையாட்டின்னு வந்துருவேன். வேற ஏதாச்சும் உங்ககிட்ட நான் பேசிருக்கேன்னா? இல்ல இல்ல இல்ல. இப்ப எப்படி சொல்றாங்க? ஏமா அப்புறம் எதுக்கு நீங்க பாய் அப்படி சொன்னீங்க மணிட்ட? அதாவது உன்கிட்ட ஏமா போய் வாழ்வு போயிருமான்னு அது சொன்னது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு நாள் ஆச்சுல நீ சொல்லி சரி அதான்ப்பா ஒரு வருஷம் மேல யாருக்கும் சொல்லிச்சு. உண்மைதான் மேடம். ஆனா சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. சரி பாய், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்ப என்ன தெரியுங்களா பிரச்சனை? நீங்க வந்து ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. அதான் நடக்கிறது இப்போ உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்கீங்க, அவங்களும் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்காங்க. நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் நீங்க தேவா ஒரே நிமிஷம். நீங்க இனிமே அந்த பொண்ணை தனியா வீட்டுல வச்சுக்க கூடாது. வெளியே போனாலும் நான் தனியா தான் மேடம் போவேன். அதுக்கு நான் அவளை கையெல்லாம் விடாதீங்க அண்ணன் மேடம். இப்ப வந்துட்டு இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. ஒரே நிமிஷம். அப்ப இவ்வளவு நாள் வெளியே போகும்போதெல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போனீங்களா? இல்லங்க மேடம், நான் வேலைக்கு போவேன், அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். ஏன் வேலைக்கு போனா ஏன் கூட வந்து என்ன வேலை இருக்கு சொல்லுங்க மேடம். என்னைக்கோ ஒரு நாள் கூட்டு வந்து போய் என்கிட்ட வண்டி விட இல்ல மேடம். என் தங்கச்சியா நான் வரல, அந்த வண்டி கூட வித்துட்டேன் நானு. தங்கச்சி தான். அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்களை பிசாச்சா இவங்களுக்கு தப்பான உறவு இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாம் வாடி இருக்கேன். 15 வருஷம் உங்க கூட வாழ்ந்த பொண்டாட்டி. 15 வருஷம் இல்ல மேடம், சொல்லாதீங்களே. 17 வருஷம். அதே சொல்லாதீங்க மணி ப்ளீஸ். உண்மை மேடம். நீங்க ஒரு வேளை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை இந்த உங்களோட சந்தேகம் மட்டுமா இருந்தா எவ்வளவு பெரிய பாவம் இல்ல மேடம். ஒரு அண்ணன்றவன் எப்படி தெரியுமா மேடம்? இங்க பாருங்க மேடம், வாழ வைக்குவாங்க. 5 வருஷமா ஒரே பெட்டில ஒரே பெட்டி 5 வருஷமா பாருங்க. ஒரே பெட்டி ஒண்ணா பாத்துனே, ஒரே பெட்டி போத்துனே. சரி மேடம், நீ பாத்தியா? 5 வருஷம் ஒரே வீட்ல இருக்கேன். ஹவுஸ் ஓனர் நான் வந்து கேளுங்க. நான் எப்படியா படுன்னு கேளுங்க. நிறைய வாட்டி பாத்துட்டேன். அந்த கதையை ஒரே சொல்லாத. நான் வெளிய போய் கேட்டா கூட அர்த்தம். இப்போ நீங்க தங்கச்சின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல மேடம். நல்லா இருந்தா நினைக்கிறேன் மேடம். நானு சரி அட்வைஸ் பண்ணி அவங்கள கிளப்பி விடுங்க. அவன் சொல்றானே நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன் மேடம். நான் எங்க ஊருக்கே போறேன். சரி நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். நீங்க கிளம்புறீங்களா? மணி ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க அந்த டார்ச்சர் கொடுக்க தான் செய்றீங்க. நீங்க மறுத்து பேசாதீங்க. அவ சொன்னதை நீங்க கேட்டுட்டு தான் இருந்தீங்க. அந்த வகையில அவள் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணுக்கு நம்ம டார்ச்சர் கொடுக்க கூடாது. அது விளக்கமா நான் பேச விரும்பல. ஓகே மேடம். விட்டுறீங்களா? ஆமா, உங்க தங்கச்சி உட்கார்ந்துருக்காங்க. ஓகே மேடம். அதனால விட்டுருங்க மேடம். சரி இப்போ மாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உனக்கு 2 பசங்க இருக்காங்க. நாளைக்கு பசங்க நல்லபடியா வளரணும். நீங்க ஒரு விஷயம் மறந்துடுறீங்க. நீங்க பெத்தவங்க இப்படி சண்டை போடும்போது, இந்த மாதிரி இவ்வளோ அன்ரெஸ்ட், இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த பசங்களோட மனநிலை எப்படி பாதிக்கும் தெரியுமா? நாளைக்கு அந்த பசங்க வளர்ந்து வரும்போது தப்பான விஷயங்கள் தான் அவங்க மனசுக்கு தோணும். மேடம் ஆமா சௌந்தர்யா ஒரே வார்த்தை கேட்டுங்க மேடம். அவர் சொல்றாரு
இது ரெண்டுமே யாருக்கோ பிறந்ததுங்க. என் அப்பான்னு கூப்பிட்ற அவஸ்தை நான் பாக்குறேன்னு சொல்றேன். சொன்னீங்களா நீ அப்படி? அவ சொன்ன அவ சொல்ல சத்தியமா அவங்க சொன்னாரு. சொல்றது நான் தான். அவ சொன்னால அவங்க நான் சொன்னது சொன்னதான் தான் உனக்கு பிறந்துச்சுன்னு அவளே சொன்னால. அவங்க சொன்னதுதான் மேடம். பாரு இவங்க ஒரு விஷயம். சொல்லிட்டாங்க மேடம். இது பாருங்க, மேடம். இது பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெத்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பசங்களை வச்சு இப்படி ஏலம் போடுறது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் இது பாருங்க, ரெண்டு அசிங்கமான பேரும் பேச்சு. இது பாரு, நீயும் சொல்லியிருக்கலாம், அவரும் சொல்லியிருக்கலாம். கோவத்துல நீ சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லியிருப்பாரு யாருக்கு பிறந்ததோன்னு, நீ அவர் சொல்லியிருப்ப. எப்பவுமே நான் அப்படிதான் சொன்னாதான் நீ மேடம் அப்பான்னு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிறது, கேரக்டர் அசிங்கமான பேச்சு. அசாசினேஷன் பண்றது, வாயில கெட்ட வார்த்தை இது. அந்த பசங்க அது அந்த நீ பசங்க கெட்ட- எதிர்க்க நீ வந்து தப்பானவ, நீ தப்பானவன், அந்த இந்த மாதிரி பேசிக்கிறது. அந்த பசங்கள மேடம் எப்படி தெரியுமா பசங்களோட கேக்குறாங்க? நிலைமை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன கத்து கொடுக்கறோம் நம்ம பசங்களுக்கு? ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டு பெரியவன் ஸ்கூலுக்கு போல ஃபோன் பண்ணி நான் வர சொல்றேன், அவன் போக மாட்டேங்கிறான், நீ நம்ம இப்படி போனோன்னே நின்றுறான்னு சொல்லிட்டு போன வை, அவன் வர கட்டி போறான், ஸ்கூலுக்கு போகட்டி அவன் படிச்சு நான் கிளிக்க போறான் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அப்படி இல்லை கேட்டாங்க. மேடம், இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க. அவன் அப்படிதான் கேட்டாங்க மேடம். ஸ்கூலுக்கு போகவே மாட்டேங்கிறான், இவங்களா நான் கேட்டாங்க ஃபோன் மேடம். பண்ணி தரேன், நீ பேசுன்னு. மொத்தத்துல பசங்க வாழ்க்கைய கெடுத்துட்டீங்க. கெடுத்தது அவங்க ரெண்டு தான். பேரும் சொல்லிட்டு சேர்ந்து. இருக்கிறேன் மேடம். இந்த பாரு சௌந்தர்யா, அவங்க- ஒரு விஷயம் நான் இல்ல சொல்றேன். மேடம், நான் நீ சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கேன். நீ கொஞ்சம் மனசு வச்சிருந்தேன்னா அந்த பசங்களை படிக்க இல்ல வச்சிருக்கலாம். மேடம், நான் சொல்லிருக்கிறேன், இந்த வருஷம் நான் ஸ்கூல்ல சேர்க்கறேன், நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிருக்கிறேன் மேடம். நான் அவனுக்கு சரி. எப்போ ஒரு வருஷம் வேஸ்டா போச்சு. நீ தான் விட்டுட்டி, அப்புறம் என்ன ஏன் நீ waste ஆ விட்ட? நீ போச்சு? தான் நீ தூக்கி என்ன ஓடிட்ட சொல்ற? பையனை. பையன் யாருக்கு? இருங்க. நான் படிச்சு வச்சு எனக்கு எனக்கு ஒரு தெரியும். நிமிஷம். நான் படிச்ச தூரம் நான் படிக்க இருங்க, மணி வைக்கிறேன். ஒரு அவன் படிக்க நிமிஷம். வச்சுக்கிறாங்க. மணி ஒரு நிமிஷம். சௌந்தர்யா, நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது உங்க அப்பா அம்மா உங்க வீட்ல, அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்ல இருந்தாங்கல்ல? இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க மேடம். ஆனா இருந்தாங்க. எங்க அப்பா இந்த மாதிரிலாம் சண்டை எல்லாம் சண்டை போட்டு பார்த்தது இல்லல்ல? சண்டை போட்டு நான் உங்க அம்மா பார்த்ததில்ல. அப்பாவை சண்டை போட்டு பார்த்தது இல்லல்ல? அதோட வேதனை உனக்கு தெரியாது. அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ. ஏதா ஒருத்தர், யாரா ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். யாரா ஒரு வாட்டி ஒருத்தர் எங்க விட்டு அப்பா கொடுக்கணும். அடிச்சு நான் யாரா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல? ஒண்ணு இல்லைன்னா புருஷன் விட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா மனைவி விட்டு கொடுக்கணும். ரெண்டும் இல்லைன்னா பசங்க கதி என்னங்க? ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் தப்பு பண்ணாருன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் வந்து ரொம்ப சிம்பிள் டன், மனசுல பட்டது படபடான்னு சொல்லிடுறாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி மனுஷங்களை வந்து நல்ல வார்த்தை சொல்லி, இல்லைன்னா கொஞ்சம் தைரியமா, நீ கொஞ்சம் தைரியமா இருந்தா நல்ல விதத்துல கொண்டு போயிருக்கலாம். அதுதான் வழி, வேற வழி என்ன பண்ணலாம்? அவங்க இஷ்டம் மேடம். என்ன நான் தான் வாய வைக்கிறேன், இல்ல நான் வாயிலன்னா அவங்க அனுப்பிட்டு வாழ வைக்கிறேன்னு நல்லா சொல்லக்கூடாது. டைவர்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மேடம். இல்ல இல்ல, நான் சொல்லறது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்க சைடுல இருந்து நிறைய தப்பு நடந்திருக்கு. தப்பு நான் திருத்திக்கிறேன். நான் திருத்திக்கிறீங்களா? ஓகே. இப்போ நீங்க ஒரு குடும்பமா அந்த பசங்களுக்கு என்ன பாதுகாப்பு பண்ண போறீங்க? இனிமே வருங்காலம் எப்படி இருக்க போறது, அதை பத்தி மட்டும் பேசுவோம். கண்டிப்பா இப்போ மறுபடியும் போயிட்டு நான் படிக்க வைப்பேன் மேடம். இந்த அம்மாவை நல்லா ட்ரீட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன் மேடம். மேடம், நான் போறேன் அவங்க கூட. அவங்க முதல்ல வந்து வீடெல்லாம் கட்டிட்டு வந்து எனக்கு கூட்டு போனாங்க. அதெல்லாம் எங்க ஊர்ல நான் பசங்களை படிக்க வச்சு நான் இருந்திருக்கேன். ஆனா போறீங்களா? வீடு கட்டிட்டு நல்லபடியா அது வரட்டும். யாரு அவர் வந்து எனக்கு வீடு கட்டுட்டு? வீடு வந்து நான் இங்க இருக்க மாட்டேன் மேடம். எங்க ஊருக்கே நான் போறேன். ஆ. வீடு வந்து அப்படியே கொட்டுது மேடம் அந்த வீடு. அவங்க வருவாங்க. மணி, நான் மறுபடியும் சொல்றேன், ஆனா என்ன வந்து டார்ச்சர் பண்ண கூடாது இருங்க. மேடம். என்கிட்ட மணி, பேசக்கூடாது. அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க உங்க சந்தேக புத்தி நல்லது கிடையாது, உங்களையும் வாழ வைக்காது, அந்த பொண்ணையும் சந்தோஷமா இருக்க விடாது, பசங்க வாழ்க்கைய அழிச்சிடும். உங்க சந்தேகத்தை முதல்ல தூக்கி போடுங்க. அடுத்த விஷயம், அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க கூடாது. கொடுக்க மாட்டேன் மேடம். இத பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள கம்பானியன்ஷிப் இருக்கணும், ஒரு நட்பு இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த நட்பை வளர்த்துக்குங்க, உங்க பிரச்சனையெல்லாம் முடியும். சரி மேடம். கிளம்புங்க, கிளம்புங்க. பெரியவங்க சொல்ற மாதிரி அண்ணன் தம்பியா இருந்தா கூட ஒரு வரம்பு இருக்கு, அதை மீறி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சதுனால்தான் இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இனிமேலாச்சும் இவங்க புருஷனை பொண்டாட்டி வந்து அவங்கள பத்தியே நினைச்சுக்காம அந்த பசங்களோட வாழ்க்கையை எப்படி சீரு பண்ணணும்னு யோசிச்சு ஒன்னா வாழ பார்க்கணும். அப்படிதான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தினர் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.